மக்களே, இது தேர்தல் திருவிழா. பெண்களை பத்தி ஆபாசமா பேசினதோட உருவக்கேலி பண்ணியும் அதிமுக நிர்வாகிங்க அடுத்தடுத்து சர்ச்சையில சிக்க, இது மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா அனைத்து தரப்பையும் ஒன்றிணைச்சு போராட்டத்துல ஈடுபடுவேன்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க பெண் தலைவர் ஒருத்தர். பாஜகவுக்கு தனியா ஒரு முழக்கம் இருக்கிற மாதிரி அதிமுகவுக்கோ ஒன்ன உருவாக்கணும்னு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் விருப்பம் தெரிவிக்க, தாவேகா கிட்ட கூட்டணிக்காக பேரம் பேசினதா அந்த கட்சி நிர்வாகியே ஒப்புக்கொண்டிருக்காரு. இது போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இன்னைக்கு தேர்தல் திருவிழால பார்க்கலாம். மரியாதைக்குரிய சவுண்ட் ஏத்துப்பா, சத்து அவ்வளவுதான், கத்தி கத்தி போச்சு. யாரும் கூட்டணிக்கு போட்டு ஐயோ நான் வரமாட்டேன், உங்களோட சேர்ந்து நான் தோல்வி அடைஞ்சிருன்னு சொல்லி ஒதுங்குற காட்சி. உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் ஏற்கனவே அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். எனக்கு அதை பற்றி கருத்தே இல்லை. நீங்களாம் சொல்ல மாட்டீங்களா? அதெல்லாம் நீங்கள் பத்திரிகையாளர்களும் அதை சொல்ல மாட்டீங்களா? அதை மாதிரி அதுதான் கத்திரிக்காய், இந்த ஒல்லியாக இருக்குதுவார் அதுதான் முருங்கைக்காய், இந்த குண்டா இருக்குதுவார் இந்த பிள்ளையெல்லாம் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் பூசணிக்காய்ங்கிறாங்களா. ஒரு பெண்ணை தரைக்குறைவாக பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக கண்டிக்கக்கூடியவர்கள். திமுக கூட்டணியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. கூட்டணியில பல்வேறு கட்சிகள் இணைஞ்சிருக்கிறதால தொகுதிகளை குறைச்சுக்கிட்டதா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளரான வீரபாண்டியன் விளக்கம் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பாஜகவையும் அதோட கூட்டணி கட்சிகளையும் வீழ்த்துறதே தங்களுடைய முதல் குறிக்கோள்னும் அவர் பேசியிருக்காரு. திமுக கூட்டணி கட்சிகளை எப்பொழுதுமே மிரட்டியதில்லை. அதே போன்று பிரபலமான தலைவர்களையும் நடிகர்களையும் மிரட்டியதாக வரலாறு இல்லை. எனவே திமுக மிரட்டியதாக சொல்வது ஏற்புடையதல்ல. பிஜேபி தான் அவர்களின் கூட்டணி கட்சிகளை மிரட்டி கூட்டணியில் சேர்க்கிறது என்பது அனைவரும் அறிந்தது. எனவே இந்த தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் குறிக்கோள் என்பது பிஜேபியை, அதன் கூட்டணியை வீழ்த்துவதுதான். அந்த வகையில் தமிழக முதல்வர் முன்மொழிந்திருக்கிற கூட்டாட்சி, சமூக நல்லிணக்கம், சமூக நீதி, நாடாளுமன்ற ஜனநாயகம், நமது முன்னோர்கள் இதுகாரம் நமக்கு காத்து வகுத்தளித்திருக்கிற ஜனநாயக விழுமியங்கள், இதை காக்கிற ஒரு பெரும்போரை தமிழக முதல்வர் துவக்கி இருக்கிறார். எனவே முன்னிலும் அதிகமாக அவருடன் நாங்கள் நெருக்கமாக நின்று பிஜேபி அதன் கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்று பேசினோம். தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி நடந்த ஆர்ப்பாட்டத்துல பெண்களை பத்தி ஆபாசமா பேசி அடுத்தடுத்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சர்ச்சையில சிக்கினாங்க. அதே வரிசையில கோவையில நடந்த ஆர்ப்பாட்டத்துல பேசின அந்த கட்சியுடைய எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் சிக்கியிருக்காரு. ஆர்ப்பாட்டத்துல திமுக அரசு விமர்சிக்கிறதா நினைச்சு மகளிர் உரிமை தொகையை பத்தி பேசின அவரு, பெண்களுக்கு கம்மல் இருக்கா, மூக்குத்தி இருக்கா, கணவர் இருக்கான்னு கூட கேட்பாங்கன்னு பேசினதை கேட்ட மத்த நிர்வாகிக எல்லாம் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. 5 மணிக்கு எதுக்கு 5000 ரூபாய் போடுற பயம்? ஏன்னா எடப்பாடி என்ன பெண்களுக்கு ஒன்ன மாதிரி மூக்குத்தி இருக்கா, கம்மல் இருக்கா, நீ விட்ட புருஷன் இருக்கான்னு கேட்டிருப்ப. அதிமுகவுல மத்த நிர்வாகிங்க பெண்களை பத்தி ஆபாசமா பேசியிருந்த நிலையில முன்னாள் அமைச்சரான எம்.ஆர். விஜயபாஸ்கர் பெண்களை உருவக்கேலி பண்ற மாதிரி பேசி சர்ச்சையில சிக்கியிருக்காரு. அதை மாதிரி அதுதான் கத்திரிக்காய், இந்த ஒல்லியா இருக்குதுவார் அதுதான் முருங்கைக்காய், இந்த குண்டா இருக்குதுவார் இந்த பிள்ளையெல்லாம் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் பூசணிக்காய்ங்கிறாங்களா. இப்படி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ஆளை எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்தா இந்த நாடு எப்படி இருக்கு? பெண்களை பத்தி அதிமுக மூத்த நிர்வாகிங்க பேசினதுக்கு தேமுதிக பொதுச் செயலாளரான பிரேமலதா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பெண்களை இழிவுபடுத்தினா கட்சிகளை தாண்டி எல்லோரும் ஒன்னா சேர்ந்து போராட்டத்துல ஈடுபடுவோம்னு அவங்க எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அவங்க நடத்துற ஆர்ப்பாட்டமே பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க. நான் ஒரு பெண், அதனால நிச்சயமாக அது எந்த பெண்ணாக இருந்தாலும், அது எந்த கட்சியாக இருக்கட்டும், எந்த ஜாதியாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், ஒரு பெண்ணை தரைக்குறைவாக பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக கண்டிக்கக்கூடியவர்கள். அதனால் அந்த வார்த்தைகளை அவங்க குடும்பத்திலையும் பெண்கள் இருக்காங்க. இதை அப்படி அவங்கள அந்த கேள்வியை கேட்டால் அவங்க ஒத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்வியை நான் கேட்குறேன். யாராக இருக்கட்டும்,
அதனால் பெண்களை இழிவுபடுத்துவதை யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்கணும். அது நடிகைகளாக இருந்தாலும் சரி, எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்களை இழிவுபடுத்துவதை இதோடு நிறுத்திக்கணும். இல்லை என்றால் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு, மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த பெண் சக்திகளை ஒன்றாக திரட்டி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் கண்டனத்தையும் பெண்கள் சார்பாக நான் முன்னெடுப்பேன். தாவேகா யாரோடையும் கூட்டணி பேச்சுவார்த்தையே நடத்தல. அப்படி யாராவது சொன்னா அதை நம்பாதீங்க, எல்லாமே வதந்தின்னு அந்த கட்சியுடைய நிர்வாகி நிர்மல்குமார் சில நாட்களுக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் பதிவு போட்டிருந்தாரு. ஆனா தாவேகாவுக்கு 90 தொகுதிகள் 2.5 வருஷம் முதலமைச்சர் பதவின்னு பேரம் பேசினதா புதுசா ஒரு தகவலை சொல்லியிருக்காரு அந்த கட்சியுடைய நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனா. பதவிக்காக டெல்லிக்கு விஜய் அடிப்பணைய மாட்டாருன்னு அவர் பேசியிருக்காரு. தமிழக மக்களே, நாம் உறுதியாக சொல்கிறோம், 234 தொகுதியில் நாம் தனியாக களமாடுகிறோம். உண்மையான இஸ்லாமிய சகோதரர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் நாம் உண்மையாக இருக்கிறோம். நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்றாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க, 50-50, நீங்க 90 நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம் நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. முதலமைச்சர் பதவியை ஆசைப்பட்டு டெல்லிக்கு அடிப்பணி வர எங்களுடைய தலைவர் அல்ல. 234 தொகுதியிலையும் தாவேகா தனிச்சு போட்டியிடுறதா அறிவிச்சிருக்கேன்னு செய்தியாளர்கள் கேட்க, தாவேகாவா அதை பத்தி என்கிட்ட கருத்தே கிடையாதுன்னு அந்த கேள்வியை கடந்து போயிருக்காரு அரசியல் தலைவர் ஒருத்தர். தாவேகா 234 தொகுதியிலையும் தனித்து போட்டின்னு சொல்லியிருக்காங்க. முயற்சிகள் எதுவும் எடுக்கலைன்னு சொன்னீங்க, வேற எதுவும் நடக்குதா? நான் ஏற்கனவே இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். எனக்கு அதை பற்றி கருத்தே இல்லை அப்படின்னு நான் ஏற்கனவே பல முறை உங்கள் முன்னால் எல்லார்ட்டையும் நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இப்போ அவங்க தனித்து போட்டியிருக்கிறாங்க. திமுக எப்படி தனித்தும் கூட்டணியும் போட்டிட்டு இருக்க மாதிரி தமிழக வெற்றி கழகம் கூட்டணியோ அல்லது தனித்தோ போட்டிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம ஒன்றும் கருத்து சொல்ல முடியும். ஏன்பா அந்த சவுண்ட கொஞ்சம் ஏத்து, உடம்புல இருக்கிற சத்து குறைஞ்சிட்டதால கத்த முடியலன்னு அதிமுக ஆர்ப்பாட்டத்துல பேச்ச தொடங்கின அந்த கட்சியோட பொருளாளரான திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் எப்படி பாஜக காரங்க பேசுறப்ப அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் பாரத் மாதா கி ஜே அப்படின்னு கோஷம் போடுறாங்களோ, அதே மாதிரி அதிமுகவும் தேர்தலுக்குள்ள ஒரு கோஷத்தை உருவாக்கணும்னு பேசியிருக்காரு. அப்படி தனித்தனி கோஷம் இல்லைன்னா அடையாளம் தெரியாம போயிடும்னு அவர் ஆதங்கப்பட்டிருக்காரு. மரியாதைக்குரிய சவுண்டை ஏற்றுப்பா, சத்து அவ்வளோதான், கத்தி கத்தி போச்சு. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர், மாநில பொதுச் செயலாளர் மாண்புமிகு தம்பி திரு சீனிவாசன் அவர்கள் இங்கே தலைமையேற்று தலைமையிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். ஐயா மோடிஜி அனுப்பி இங்கே வந்திருக்காங்க. எங்களுக்கு பின்னால் அவர் பேச இருக்கிறார். ஆனால் அவரை சுற்றி வந்த உடனே முத்துராமலிங்கம் போன்ற தம்பிகள் எல்லாரும் வந்ததுமே நம்ம சகோதரிகள் பாரத் மாதாக்கி அப்படிங்கிற ஒரு கோஷத்தை கொடுத்து பிச்சு எடுத்துட்டாங்க. எல்லா கட்சியிலும் இப்படி ஒரு கோஷம் வச்சுக்கணும், அப்போதான் நமக்கு அடையாளம் தெரியும். இல்லைன்னா போச்சு போல இருக்கு. இந்த தேர்தலுக்குள்ள புதுசா கண்டுபிடிப்போம். பல நாடுகள்ல பெட்ரோல் டீசல் விலையை ஏத்தினாலோ இந்தியாவில விலைய பிரதமர் மோடி ஏத்தலன்னு பேசியிருக்காரு ஒன்றிய அமைச்சரான எல் முருகன். மற்ற மாநிலங்கள்ல எரிவாயு தட்டுப்பாடு இல்லாத நிலையில தமிழ்நாட்டுல திமுக அரசு செயற்கையா தட்டுப்பாட்டை உருவாக்கி இருக்கிறதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. அனைத்து மக்களுக்கும் தேவையான அனைத்து வசதிகளையுமே நம்மளுடைய பிரதமர் அவர்கள் உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பல்வேறு நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மளுடைய இந்தியாவில் அந்த மாதிரி எந்தவித சூழ்நிலையும் இல்லை. நாம் கண்ட்ரோலில் வைத்திருக்கிறார் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள். நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அனைத்தையும் அவர் கவனத்தில் கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஒரு செயற்கை தட்டுப்பாட்டை தமிழகத்தில் திமுக காரங்க உருவாக்குவதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மற்ற மாநிலங்கள்ல எரிவாயு தட்டுப்பாடு இல்லைன்னு எல் முருகன் சொல்ல, அவரை தயவு செஞ்சு பத்திரிகைகளை படிக்க சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க சபாநாயகர் அப்பாவு. எரிவாயு விலை ஏற்றத்துக்காக ஒன்றிய அரசு தான் செயற்கையா தட்டுப்பாடை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கும்னு அவர் விமர்சிச்சிருக்காரு. அமைச்சர் முதல்ல பத்திரிகையை படிக்க சொல்லுங்க. கர்நாடகாவில் எவ்வளவு, பெங்களூரில் எவ்வளவு ஹோட்டல் மூடி இருக்கு, அந்த வணிக ரீதியான உள்ள அந்த சிலிண்டர் இல்லாமல் நீங்களாம் சொல்ல மாட்டீங்களா? அதெல்லாம் நீங்கள் பத்திரிகையாளர்களும் அதை சொல்ல மாட்டீங்களா? அதை கேள்வி. பெட்ரோல் டீசல் கேஸ் எல்லாமே ஒரே இனம் தான். அது செயற்கையாக உண்டு பண்ணுதோம் அப்படின்னு சொன்னால்
தமிழ்நாட்டில் நாங்கள் எதுக்கு சொல்ல போகிறோம்? நீங்கள் வந்து அதுக்குள்ள அமைச்சர், ஒன்றிய அமைச்சர், அந்த டீலர் அவ்வளோ பேரும் அவங்களுடைய ஆட்கள். அவங்க ஒரு முயற்சி பண்ணி செயற்கை தட்டுப்பாடை உருவாக்கி விலை அதிகமாக விற்கிறதுக்காக பார்க்குறாங்க. என்னது ஏறலைங்காங்க? தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடக்கலாங்க. ஏற உடம்புல அறிவு உள்ளவங்க படித்தவங்க இருக்க மாநிலம். அதனால் ஏன் எதுக்குன்னு கேட்கறதுனால இங்கெல்லாம் கொள்ளையடிக்க முடியாது. அதிமுக பாஜக கூட்டணிக்கு யாரை அழைச்சாலும் அங்க போறதுக்கே எல்லா கட்சியும் பயப்படுறதா கிண்டல் அடிச்சிருக்காரு முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம். அதிமுக கூட்டணியில இணைஞ்சாலே தோத்துடுவோம்னு அரசியல் கட்சிங்க யோசிக்கிறதாகவும் அவர் விமர்சிச்சு பேசியிருக்காரு. தேசிய அளவில் ஒரு கட்சி உருவாக்கியிருக்காங்க கூட்டணி. அந்த கூட்டணி தோத்துருவோம், கண்டிப்பாக தோல்வியை தழுவ போகிறோன்னு சொல்லி யாரோ கூட்டணிக்கு கூட்டிருக்க. ஐயோ நான் வரமாட்டேன், உங்களோட சேர்ந்த நான் தோல்வி அடைஞ்சிருன்னு சொல்லி ஒதுங்குகிற காட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான அரசியல் கண்டென்ட்டுகளோட உங்களை தினமும் வந்து தேர்தல் திருவிழால சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.